வணக்கம். உலக வரலாற்றுல மறக்க முடியாத மிக பயங்கரமான நாள் அப்படின்னு இன்னைக்கு சொல்லலாம். ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி. ஹிரோஷிமா நாள். போர் அப்படின்றது இந்த உலகத்துக்கு தேவையே இல்ல. போர் வந்து இந்த உலகத்துல கூடிய எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது அப்படின்றத நினைவுபடுத்தக்கூடிய விதமா ஹிரோஷிமா தினம். இத நம்ம 3000 வருஷத்துக்கு முன்னாடி தோன்றிய புறநானூற்று பாடல்ல ஔவையார் பதிவு பண்றாங்க. இந்த போர் அப்படின்றது எல்லாரையும் அழிக்கக்கூடியது. அத எப்படி தடுத்து நிறுத்தலாம்? அதனால இந்த போர அப்படின்றத அதியமானுக்கும், தொண்டைமானுக்கும் சண்டை நடக்குது. போர் நடக்க இருக்குது. அந்த போர தடுத்து நிறுத்துறதுக்காக ஔவையார் தொண்டைமான்ட்ட தூதா போறாங்க. அதியமான் அனுப்பி தொண்டைமான்ட்ட தூதா போறாங்க. அப்ப அப்படி போனோனே தூதுவர்கள வந்து வரவேற்கக்கூடியது ஒரு மரபு. அந்த மாரி வரவேற்கக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தூது வந்து அமையுது. இந்த ஒரு பாடல் ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க. "இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி, கண் திரள் நோன்தாள் திருத்தி நெய் அணிந்து, கடியுடை வியல் நகர் அவ்வே. அவ்வே பகைவர்க்கு குத்தி கோடு நுதி சிதைந்து, கொல்துறை குற்றில் மாதோ என்றும் உண்டாயின் பதம் கொள்ளும், இல்லாயின் உடன் உண்ணும். இல்லோர் ஒக்கல் தலைவன் அண்ணல் எம் கோமான் வைநுதி வேலே" அப்படின்றதுதான் பாடல். இந்த பாடல்ல தொண்டைமான்ட்ட தூதா போன ஔவையார் சொல்றாங்க. அப்ப தொண்டைமான் வந்து தூதா வந்த ஔவையார வரவேற்று படைக்கல கொட்டில்லாம் சுத்தி காமிக்கிறாங்க. அத பார்த்த ஔவையார், "உன்னுடைய படைக்கருவிகள்லாம் எவ்வளவு தூய்மையானது இருக்குது, பளபளன்னு இருக்குது." அப்படியே வேல்லாம் வந்து நெய்யெல்லாம் இது பண்ணி தடவி மாலையெல்லாம் பூ மாலையெல்லாம் சுட்டி அப்படியே புதுசு மாரி பளபளன்னு இருக்கு. ஆனா அதியமானுடைய படைக்கல கொட்டில் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லாமே போர்க்கருவிகளா மழுங்கி, கைப்பிடி அறுந்து பிஞ்சு போய் எல்லாமே சரி செய்யறதுக்காக கொல்லனுடைய உலைக்களத்துல கொடுத்திருக்காங்க. அதனால இங்க பாடல பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு பொருள பயன்படுத்தினாதான் அது வந்து கொஞ்சம் அழுக்காகும், இல்ல ஒரு ஏதாவது பாதிப்பு உண்டாகும். அதான் இங்க சொல்றாங்க. நம்ம புத்தகமே வந்து படிச்சா அது அழுக்காகும், இல்லைன்னா அப்படியே புதுசா இருக்கும் இல்லையா? அது போல இங்க சொல்றாங்க. நீ வந்து கொல்லனுடைய உலைக்களத்துல வந்து அதியமானுடைய படைக்கருவிகள்லாம் இருக்குது. ஆனா உன்னுடைய படைக்கருவிகள் பாரு எவ்வளவு புதுசா இருக்கு. புகழ்வது போல பழித்தல். நீ போர்ன்றதே அறியாதவன். யாரு? தொண்டைமானாகிய நீ போருன்னா என்னன்னே தெரியாதவன். ஆனா அதியமான் அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளும் போரை சந்திக்கக்கூடியவன் அப்படின்றத இந்த பாடல்ல சொல்றாங்க. அப்படி சொன்னதுனால வந்து தொண்டைமான் வந்து போர வந்து நிறுத்துறாரு. போர் வந்து நடக்காம இருக்குது. எத்தனை உயிர்கள் காப்பாத்தி இருக்குது பாருங்களேன். புலவர்களுடைய மாண்பு எவ்வளவு உன்னதமானது. அத்தனை உயிர்களை காப்பாற்றிய பெருமைக்கு உரியவர் ஔவையார் அப்படின்னே நாம சொல்லலாம். ஔவையார் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய புலவர்கள் வந்து சங்க காலத்துல புறநானூற்று பாடல்கள் அதான் பதிவு பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம ஹிரோஷிமாவுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா, இந்த நிகழ்வு வந்து பார்த்தோம்னா, இப்ப ஹிரோஷிமா தினம் அப்படின்ற நிகழ்வு எனோலா கெய் அப்படின்ற அமெரிக்க விமானம் 1945வது வருஷம் ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி எனோலா கெய் அப்படின்ற ஒரு அமெரிக்க விமானம், அதாவது B-29 ரக எனோலா கெய் அப்படின்ற விமானம் தான். இந்த விமானத்துல லிட்டில் பாய், அதாவது 60 கிலோ மதிப்புள்ள எடையுள்ள லிட்டில் பாய் அப்படின்ற அணுகுண்ட ஹிரோஷிமா அப்படின்ற இடத்தினுடைய நடுப்பகுதியில வீசுறாங்க. அப்படி அந்த அணுகுண்ட வீசினதுனால 4 சதுர மைல் தூர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து ஏற்படுத்துச்சு. அப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஹிரோஷிமாவுல மக்கள் தொகை வந்து 3,50,000 பேர். அதுல 1,40,000 பேர் வந்து இறந்துடுறாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து நோய் தொற்றுக்கு ஆளாகிறாங்க. கதிர்வீச்சு காரணமா நோய் தொற்றுக்கு ஆளாகிறாங்க. இப்ப இந்த குண்டு வந்து வீசினது 16 மணி நேரம் கழிச்சுதான் அமெரிக்க அதிபர் ஹாரி ட்ரூமன் அப்படின்றவரு அணுகுண்டு தாக்குதல் நடத்தினத அறிவிக்கிறார். இவர் தெரிவிச்சு, ஏன்னா அப்பெல்லாம் வந்து நம்ம இந்த அளவுக்கு வந்து நவீன கால வசதிகள்லாம் கிடையாது. தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் அவ்வளவு கிடையாது. அதனால 16 மணி நேரம் கழிச்சுதான் வந்து இந்த அறிவிப்பை வந்து வெளியிடுறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜப்பான் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வந்து ஹிரோஷிமால வந்து இந்த மாதிரி அணுகுண்டு தாக்குதல் நடந்த விஷயமே வந்து தெரிய வருது. இப்போ இதனால நம்ம பார்த்தோம்னா உலக நாடுகளுக்கு, அதாவது அந்த விபத்துல வந்து இறந்திருக்காங்களே, அணுகுண்டு தாக்குதல இறந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய விதமாகும். இது மாதிரி சம்பவங்கள் வந்து இனி உலகத்துல எங்கேயுமே நடக்கக்கூடாது. மக்களுடைய உயிர் வந்து விலை மதிப்புடையது. அதை வந்து நம்ம பேணி பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக உலக நாடுகள் இந்த அரசியல் அப்படின்றது அமைதியான வழியில அரசியலை உருவாக்கணும், அதை வழி நடத்தணும் அப்படின்றது வந்து தலைவர்கள் கையிலையும் இருக்குது அப்படின்றத நினைவுபடுத்தக்கூடிய விதமா இந்த தினம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும்
ஹிரோஷிமா தினம் அப்படின்றத வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் மாசம் 6ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. அனைவருக்கும் நன்றி.